நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியால் மிகுந்த ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாகி இருக்கிறார். அந்த இக்கட்டான சூழல் என்ன அப்படிங்கிறது உங்களால் எதுவும் உணர முடியுதா? வேலுமணிக்கு இருக்கிற முக்கியத்துவம், தங்கமணிக்கு இருக்கிற முக்கியத்துவம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதில்லை. மண்டல அளவில் வேலுமணியும், மாவட்ட அளவில் திரு KC கருப்பண்ணன், அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர். பல பேர் அடுத்த முறை செங்கோட்டையனுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவோட கூட்டணி போகிறதுக்கு விரும்புகிறாங்க. ஆனால் EPS விஜயோட கூட்டணி போகிறதுக்கு விரும்புகிறாங்க. இல்லை, பல ஆப்ஷன்ஸ் அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க விஜயோட போகணும்னு அவர் நினைக்கிறார். இல்லை, இப்போ செங்கோட்டையனும் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரா? அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாரு. எங்கேயாவது பொதுவாக அவர் அது வேணும்னு நினைக்கிறாருன்னு நான் கேட்குறேன். ஏன்னா மோடியை புகழ வேண்டிய தேவை அவர்கிட்ட கேட்கணும். அது ஏன்ட்ட கேட்குறீங்க? IBC தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் KC பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செங்கோட்டையன் விவகாரம் தான் கடந்த ஒரு சில நாட்களாக முக்கிய பேசுபொருளாக மாறிச்சு. அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்தே MLA-வெல்லாம் இருந்தவர். நீங்களும் எம்ஜிஆர் காலத்தில் MLA-வாக பயணித்தவர். அடிப்படையில் செங்கோட்டையன் எப்பேற்பட்டவரா நீங்கள் அவருடைய அரசியல் பயணத்தை பார்த்தவர்? இல்லை, அடிப்படையில் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்குபவர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய போராளியும் அல்ல. எல்லோரோடையும் அனுசரித்து யார் தலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு பிடித்தவராக, விசுவாசமானவராக நடந்து கொள்பவர். அவர் இப்படி ஒரு பிரச்சனையை எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்கிற அளவில் ஒரு போர்க்கொடி தூக்குகிறார் என்பதே நம்பும்படியாக இல்லாமல் இருந்தது. ஆனால் அவர் கொஞ்சம் கடுமையாக இந்த முறை தன்னுடைய தரப்பை நியாயப்படுத்துகிற முயற்சிகளில் தான் இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக நேற்று எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற அளவில் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அப்படி இருந்தால் அது மகிழ்ச்சி. இல்லை, இப்போது போர்க்குடி தூக்குறவில் ரொம்ப உணர்ச்சி வசப்பட மாட்டார் அப்படிங்கிறத உங்களை மாதிரியே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ அண்மை காலமாக சில அவர் நிகழ்வுகள்லாம் பங்கேற்ற போது ஒரு இக்கட்டான சூழல் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் சொன்னார். அந்த இக்கட்டான சூழல் என்ன அப்படிங்கிறது உங்களால் எதுவும் உணர முடியுதா? இக்கட்டான சூழலுங்கிறது எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அவரை கட்சியில் ஒதுக்கி கொண்டே வந்து விட்டார். வேலுமணிக்கு இருக்கிற முக்கியத்துவம், தங்கமணிக்கு இருக்கிற முக்கியத்துவம் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுப்பதில்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் அவருக்கு போட்டியாளர்கள் என்று அவர் கருதி கொள்கிறாரோ அவர்களை கட்சியை விட்டு வெளியில் அனுப்புறது தான் அவருடைய திட்டம். அந்த வகையில் தான் என்னை கட்சியை விட்டு நீக்கிறேன்னாரு, உப்பு சப்பு இல்லாத காரணங்களுக்கு. அதே வழியில் தான் செங்கோட்டையனை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக அவரை கட்சிக்குள்ள அவருடைய அந்த முக்கியத்துவத்தை குறைத்து கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எதிர்குரல் எழுப்பியிருக்கிறார். இல்லை, இப்போது அவரை ஒதுக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் செங்கோட்டையனுக்கு வந்துடுச்சோ? எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடப்பாடி பண்ணிக்கிட்டாரா? இல்லை, அது ஒரு காரணம். மீண்டும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற திசையை நோக்கி பயணிக்கவில்லை. வருகிற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படாவிட்டால் தேர்தலில் வெற்றி என்பது சாத்தியமில்லை என்கிற கருத்தில் அவர் உறுதியாக இருக்கிறார். கூடவே செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியால் மிகுந்த ஒரு புறக்கணிப்புக்கு ஆளாகி இருக்கிறார். அதாவது மண்டல அளவில் வேலுமணியும், மாவட்ட அளவில் திரு KC கருப்பண்ணன், அவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர். அடுத்து தொகுதி அளவில் அந்தியூரில் எடப்பாடி பழனிசாமி அவங்க அம்மா ஊர் அந்தியூர் பகுதியில் அவருக்கு உறவினர்கள் இருக்கிறாங்க. அந்த உறவினர்களுக்கு மிக அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். அதன் மூலமாக திரு செங்கோட்டையன் அவர்களது செல்வாக்கை அந்த பகுதியில் மட்டுப்படுத்த நினைக்கிறார். பல பேர் அடுத்த முறை செங்கோட்டையனுக்கு சீட்டே கொடுக்க மாட்டாங்க என்கிற அளவுல எல்லாம் பேச்சுக்கள் இப்போ நீங்க சொல்ற மாதிரி KC கருப்பண்ணன் அவருடைய உறவினர் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ அவருக்கான முக்கியத்துவம், KC கருப்பண்ணனுக்கான முக்கியத்துவம் அந்த மண்டலத்துல அதிகமாகுது. அவருக்கான முக்கியத்துவம் அங்க இருந்துட்டே தானே இருந்தது எல்லா நிலைகள்லையும் இருக்கு. ஆனா
அவரை விட ஜூனியர்கள் பல பேர் இன்றைக்கு செங்கோட்டையனுக்கு மேலே. எடப்பாடி பழனிசாமி அவரால் வளர்க்கப்பட்டவர் தானே அரசியலில், அவரால் வளர்த்து கொண்டு வரப்பட்டவர் தான். தங்கமணி அவரால் வளர்த்து கொண்டு வரப்பட்டவர் தான். அதுபோல் அப்படி வளர்ந்தவர்களே இன்றைக்கு அவரை புறக்கணிக்கிற பொழுது ஒரு வருத்தம் அவருக்குள்ளே இருந்தது. பல விஷயங்கள். இப்போ என்னுடைய நீக்கம் எல்லாமே அவருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்திருக்கும். நீங்களும் அந்த வட்டாரத்தை சேர்ந்தவர் தான். இப்போ செங்கோட்டையன் ரொம்ப சாஃப்டா எல்லா தரப்பினரையும் வந்து பார்க்கக்கூடிய நபர், பேசக்கூடிய நபர்னு நீங்களே சொல்றீங்கல்ல. இப்போ உங்களுடைய நீக்கம் குறித்து அவர் எதுவும் ஒரு நிலைப்பாடு வச்சிருந்தாரா? அதை எதுவும் தனிப்பட்ட முறையில் எதுவும் உங்கள்கிட்ட பகிர்ந்து பேசினார்? நீங்க வாங்க, நம்ம 2 பேரும், நான் வர்றேன், நம்ம 2 பேரும் போய் நேராக எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பேசி அந்த நீக்கத்தை ரத்து செய்து ஏற்பாடு செய்வோம்னு சொன்னார். நான் தான் வந்து இல்லை, என்னால் அவருக்கு சங்கடங்கள் வேண்டாம், அது எடப்பாடி பழனிசாமியே முடிவெடுக்கட்டும், பார்த்துக்கலாம் என்று சொன்னார். அவர் என்னிடத்துல பேசினார். இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழு அப்படின்லாம் நீங்கள் அண்மையில் வந்து கட்டமைச்சிங்க. இப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக நீங்கள் எதுவும் செங்கோட்டையனை பார்த்தது, பேசினது, அந்த மாதிரி எதுவும் சம்பவங்கள் நடந்ததா? இல்லை, இப்போ உங்களை போல ஊடகவியலாளர்கள் இருக்கிறீங்க, எந்தெந்த தரப்பில் என்னென்ன நடக்குது, அது குறிப்பாக அதிமுக விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி அப்டேட், அன்றன்றைக்கு அப்பப்போ சுட சுட செய்திகளை மக்களுக்கு வழங்கிடுறீங்க. அப்போ அந்த ஒருங்கிணைப்பு குழு என்று நான் உருவாக்கி இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும், ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் அறிவிக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக திரு செங்கோட்டையன், தங்கமணி, வேலுமணி 6 முன்னாள் அமைச்சர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பேசுகிறாங்க, ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறாங்க. ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி பொது வெளியில் அப்படி ஒரு கருத்து பரிமாற்றம் நடக்கவே இல்லை என்று பொய் சொல்லுகிறார். ஆனால் அதே கருத்தை அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா என்று திரு செங்கோட்டையனர் இடத்துல கேட்குற பொழுது ஆமாம், நாங்கள் பேசியது உண்மை. இப்போ ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் ஒரு பொய் பேசக்கூடியவராக, ஒரு குறைந்தபட்ச நேர்மை இல்லாதவராக இருக்கிறார் என்று எல்லோரும் ஆதாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறபடியில் அது அப்படி எடப்பாடி பழனிசாமி தவறு செய்திருக்கிறார். இது அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா திரு செங்கோட்டையனுக்கும் அவருக்கும் அந்த நெருக்கம், அதுக்கு முன்பே பெரிய நெருக்கம் கிடையாது, சங்கடங்கள் வந்து அதிகமாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணிகள் இணைகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி திரு செங்கோட்டையனையும் என்னையும் அழைத்து சென்னையில் தலைமை செயலகத்தில் செங்கோட்டையன் தான் எனக்கு ஃபோன் பண்ணுறார். இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், நம்ம செங்கோட்டையன், கேசி பழனிசாமி 2 பேரோடையும் தனிப்பட்ட முறையில் ஏதோ கலந்து ஆலோசிக்க விரும்புகிறார், நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார். நான் வர்றேன்னு சொல்லிட்டு நேராக தலைமை செயலகம் போனேன். நானும் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமி 3 பேர் தான் உட்கார்ந்து பேசினோம். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைகள் வந்து உள்ளே போனோடனே நீங்கள்லாம் திரும்ப எம்பியாக வரணும், நான் உங்களை திரும்ப எம்பியாக பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன்னாரு. அதெல்லாம் வேண்டாங்க, இப்போ எது கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்கள் என்று பேசினோம். அப்போ தினகரன் பக்கம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சென்று கொண்டு இருக்கிறார்கள், அரசாங்கம் கவிழ்ந்து விடுகிற நிலையில் இருக்குது, நீங்களும் அண்ணன் செங்கோட்டையனும் ஓபிஎஸ் இடத்துல பேசுங்க, பேசி இது ஒரு சுமூகமாக அந்த அணிகள் இணைப்பை பேசி முடியுங்க என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நானும் திரு செங்கோட்டையனும் ராத்திரி 11 மணியிலிருந்து அதிகாலை 2 மணி 3 மணி வரைக்கும் ஓபிஎஸோடு உட்காந்து பேசணும். இது மாதிரி பல இடங்களில் பல சந்திப்புகள். ஓபிஎஸ் சரி இணைந்து விடலாம் என்ற அந்த முடிவு எட்டுனதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா மணி பிரதர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க. அப்புறம் அவர்கள் அதை கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அது மாதிரி சில, அதாவது இந்த எப்படி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலமோ தேர்தலில் வெற்றி வாய்ப்புகளுக்கும் தேர்தலில் கொள்கை ரீதியான, தேர்தல் மட்டுமல்ல கட்சிக்கு கொள்கை ரீதியான வழிநடத்துதலை செய்கிறார்களோ அதுபோல் எம்ஜிஆர் வழி வந்தவர்கள், எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து வந்தவர்கள், எம்ஜிஆர் காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பயணித்தவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ் காரங்களை போல் அவங்க யாரும் அப்படி பெருசாக கட்சி மாறிட மாட்டாங்க அதிமுகவில். ஏன்னா அவர்கள் எல்லோருமே எம்ஜிஆர் விசுவாசிகள். இந்த இயக்கம் வலிமையானதாக இருக்கணும், தொண்டர்கள் பாதுகாக்கப்படணும். ஏன்னா அவர்கள் பெரும்பாலானவர்கள் எம்ஜிஆரை நம்பி வந்தவர்கள். அவர்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல, வியாபாரத்துக்காக வரல, கொள்ளையடிக்கிறதுக்காக வரல, பெரிய அரசாங்க பதவிகளை அலங்கரித்து விட வேண்டும் என்கிற அந்த பேராசையில் வரல. எம்ஜிஆர் மீது இருக்கிற அபிமானம், இது எம்ஜிஆருடைய கட்சி, அந்த கட்சி நாம் இருக்கிற வரை
ஆளுகிற கட்சியாக நாம் பார்க்க வேண்டும் என்று எம்ஜிஆர் பெயரும் புகழும் ஓங்கி நிற்க வேண்டும். திமுகவுக்கு மாற்றான ஒரு திராவிட இயக்கமாக அது வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அந்த கொள்கையில பயணிப்பவர்கள். அப்படித்தான் திரு செங்கோட்டையன் ஆகட்டும், நான் திரு செம்மலை போன்றவர்கள் எல்லோருமே பல புறக்கணிப்புகள், பல சோதனைகள், பல வேதனைகள் இருந்தாலும் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறோம். எப்படி வந்து பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் முக்கியமோ அது மாதிரி அதிமுகவுக்கு எம்ஜிஆரின் தொண்டர்கள் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப செங்கோட்டையன் உங்களை மாதிரி கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு டிவிலையோ அல்லது கருத்துக்களையோ வந்து தெரிவிக்கிறதுல உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு இப்போ ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் இல்லை, நான் என் மனதில் படுகிற கருத்துக்களை வெளிப்படையாக பேசுகிறேன். நான் ஒன்றும் பெரிய உணர்ச்சி வசப்பட்டு இருந்தேன்னா கொந்தளிச்சிருக்கணும், அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. அதாவது என்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு நான் தயங்கியதில்லை, அப்படி வேணா வச்சுக்கலாம். இல்லை, இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ அதிருப்தியை தான் இப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அதிருப்தியை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். இல்லை, இப்போ நேத்து எடப்பாடி பழனிசாமி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, இல்லைங்க அந்தியூர் தொகுதியில் இருக்கிற ஒரு சின்ன பொறுப்பாளருக்கு ஒரு பெரிய பொறுப்பு போட்டாங்க, அதுதான் கோபம்னா அது செங்கோட்டையனை சிறுமைப்படுத்துவது. செங்கோட்டையன் என்பவர் புரட்சி 72 அவர் எம்எல்ஏ. நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது அவர் எங்களுக்கு ஈரோடு மாவட்ட செயலாளர், பெரியார் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் அவர். அடுத்து அம்மா காலத்தில் அவர் அமைச்சர். ஸோ ஒரு நீண்ட நெடிய பயணம் அதிமுகவில் அவருக்கு இருக்கு. அவர் வந்து பக்கத்து தொகுதியில் இருக்கிற ஒரு நிர்வாகிக்கு ஒரு பொறுப்பு போட்டுவதற்காக பெரிய அளவில் இந்த இயக்கத்தை பிளந்து விடுவார் செங்கோட்டையன், பாஜகவுக்கு துணை போய் விடுவார் செங்கோட்டையன், எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்று செங்கோட்டையன் என்கிற அளவுக்கு பெரிதுபடுத்தக்கூடிய பிரச்சனை அது அல்ல. 10 நிமிஷம் என்ன பேசப்படுது, 10 நிமிஷத்துல அதை மாத்திட்டு போயிடுவாங்க. அதனால பிரச்சனை அது அல்ல. பல வருத்தங்கள் அதுல. இந்த இயக்கம் வலுவாக இல்லை, தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் இல்லை, நமக்கு சரியான கூட்டணி இல்லை, நாடாளுமன்ற தேர்தலில் சரியான கூட்டணி அமைக்கப்படலை, மிக மோசமான தோல்வி, சட்டமன்ற தேர்தலிலும் அந்த நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது, ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்று 6 அமைச்சர்களோடு சென்று முன்னாள் அமைச்சர்கள் சென்று பேசியிருக்கிறாங்க. அது செங்கோட்டையன் முன்னிலை வகித்து பேசியிருக்கிறார். அது சரியாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் புரிந்து கொள்ளாமல், அது ஏற்கப்படாமல், அது அமுல்படுத்தப்படாமல் ஓனாயி ஆடு என்கிற அளவில் எல்லாம் கதைகள் சொல்லுகிற பொழுது எல்லோருக்குமே ஒரு கோபம். இப்போ செங்கோட்டையன் வந்து அண்மையில் அந்த சாணக்கிய ஆண்டு விழா நிகழ்ச்சியில பங்கேற்றாரு. அங்க மோடியை புகழ்ந்தாரு. அதுக்கு பின்பாக இப்ப நேத்து எடப்பாடி பழனிசாமி நாங்கெல்லாம் ஒத்துமையா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு பின்னாடி சமரசத்துல பாஜக எதுவும் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் ஊடகத்தில் இருக்கிறவங்க எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா அப்புறம் ஏங்க முந்தா நாள் நீங்க அவர்கிட்ட வந்து ஏன் அவரு இதை போய் நீங்க செங்கோட்டையன்ட்டியே கேளுங்கன்னு பதில் சொன்னீங்க, கோபமானு கேட்கணும். ஏன் கேட்கல? அது இதே எடப்பாடி பழனிசாமி தானே, நீங்கள் இது ஏன் அவர் என் கூட பேசுறதில்லை, நிகழ்ச்சிகளுக்கு வர்றதில்லைன்னு போய் அவர்கிட்டயே கேளுங்கன்னு சொல்லி இதே எடப்பாடி பழனிசாமி தானே சொன்னார். இல்லை, இப்போ அதுதான் கேட்குறேன். இல்லை, அது நிகழ்ச்சிக்கு முன்னாடி அதான் சொல்கிறேன். அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். அப்போ இடைப்பட்ட நேரங்களில் ஏதோ அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை. அந்த சமாதானம் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்களால் ஏற்படுத்தப்பட்டதா இல்ல பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயம் பின்னாடி இயக்குதா? இந்த சமாதானம் ஒரு பக்கம், அதே நேரத்தில் விஜயோட எந்த கூட்டணியும் இல்லை அப்படிங்கிற முடிவு ஒரு பக்கம். அப்படின்னு யார் எடுக்கிறா? எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொல்லியிருக்காரு. இல்லை விஜய் தரப்புலையும் அது கொஞ்சம் வெளியில பேசப்பட்டது. அப்ப சரியான கூட்டணி அமைவதில்லை பிரச்சனைகள், அதிமுக ஒன்றுபடுத்துவதில் பிரச்சனைகள் என்கிற ஒரு பல பிரச்சனைகளின் கருவாகத்தான் திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த ஒரு தன்னுடைய அதிருப்தியை வெளிக்காட்டி இருக்கிறார். இல்லை, இப்போ அந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில அவர் வந்து மோடியை புகழ்ந்தார். இதுவரைக்கும் வந்து வெளிப்படையா வந்து மோடியை புகழ்ந்த மாதிரி நான் எதுவும் செய்திகள் பார்க்கல. செங்கோட்டையன் புகழ்ந்து அவர் புகழுக்கான அந்த தேவையும் அந்த இடத்துல இல்லவும் இல்லை. செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கு அப்புறம் பொது வெளியில் அரசியலே பேசுறது இல்லைங்க. இங்கே பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன? ஒன்றும் இல்லை. பெரிய அளவில் அரசியல் பேசியிருக்காரு என்ன? ஏதோ இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி நல்லா இருந்தால் போதும் என்று தான் எம்ஜிஆர் காலத்து ஆட்கள் இன்றைக்கு ஒரு மன விரக்தியில் இருக்கக்கூடிய நிலை. அதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து எல்லோரையும் அரவணைத்து
இந்த இயக்கத்தை வழிநடத்தினா நல்லா இருக்கும். இல்லை இப்போ பாஜக வந்து செங்கோட்டையனை வச்சு ஏதோ ஒரு மூவ் பண்ண பார்க்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கிறாங்க. அவரை வந்து 2026 முதலமைச்சர் வேட்பாளராக வைக்கணும், அதற்காக செங்கோட்டையனை நம்ம பயன்படுத்தலாம், சிஎம் கேபினெட்லேருந்து நம்ம அவரை தள்ளி வச்சிடலாம், இவரை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருப்பதாகலாம் வந்து சொல்கிறாங்க. அந்த கண்டென்ட் ஒன்று வந்து தமிழ்நாடு முழுக்க வைரலாக எனக்கே ஒரு 10 பேர் அனுப்பிச்சிருப்பாங்க. ஒரு 10-20 குரூப்பில் எனக்கு போட்டு விட்டுருப்பாங்க. அதாவது செங்கோட்டையன் முதலமைச்சர் வேட்பாளர், அதுக்கு அண்ணாமலை ஒத்துக்கிட்டார். அண்ணாமலை ஒத்துக்கிறது பெரிய அண்ணாமலை என்ன ட்ரம்ப்பா? அண்ணாமலையே ஒத்துக்கிட்டார் அதுக்கு அப்படின்னு. அப்புறம் இப்போ 3 ஆண்டுக்கு செங்கோட்டையன் முதலமைச்சராம், 3 ஆண்டுக்கு அப்புறம் அண்ணாமலை முதலமைச்சராம். இது என்ன வாட்ஸ்அப்பில் வாக்கெடுப்பு நடத்தி முடிவு பண்ணிக்கிறதா? எப்படி 3 வருஷம் கழித்து பாஜக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருவாங்களா? இதை சிரிக்காம அண்ணாமலை சொல்லுங்க பார்க்கலாம். சிரிக்காம அண்ணாமலை அதை சொல்லுங்க. ஏதோ தமிழ்நாட்டு அது என்ன பரம்பரை சொத்தா? யாரோ ஒருத்தர் தூக்கி இந்தாங்க 3 வருஷத்துக்கு செங்கோட்டையை கையில் வச்சுக்கோங்க, 3 வருஷம் கழிச்சு இது அண்ணாமலை கையில் கொடுத்துருங்க அப்படிங்கிறதுக்கு. அதெல்லாம் வந்து ஒரு போலியான ஒரு செய்திகள். இல்ல அது வாட்ஸ்அப் செய்தியா கூட இருந்துட்டு போகுது. அது வாட்ஸ்அப் செய்தியா அது வந்து விருப்பங்கள். அதான் கேக்குறேன், அது அவங்கவங்க விருப்பங்கள். நான் என்ன கேக்குறேன், அவங்க விருப்பத்தை வெளிப்படுத்தி 3 வருஷம் செங்கோட்டையன் 2 வருஷம் அண்ணாமலை அந்த கான்செப்ட் விட்டுருவோம். நான் என்ன கேட்கிறேன், கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு சங்கடத்தை கொடுக்குறாரு அல்லது வேண்டான்னு நினைக்கிறாரு, அதை வந்து செங்கோட்டையன் விரும்புறாரு பாஜகவோட கூட்டணி போறதுக்கு, அதற்காக நம்ம அவரை வச்சு மூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிற அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வேணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? எல்லோரும் இவங்க யாரும் அதிமுகவின் வளர்ச்சிக்காக நம்ம பாஜகவோட கூட்டணி வைக்கிறேன்னு நினைக்கிறது இல்லை. தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு பாஜக கூட்டணி பாதுகாப்பானது என்று நினைக்கிறாங்க. இப்ப செங்கோட்டையனும் பாஜக கூட்டணி வேணும்னு நினைக்கிறாரா? அந்த இடத்துக்கு அது வேணும்னு நினைக்கிறான்னு நான் கேக்குறேன். ஏன்னா மோடியை புகழ வேண்டிய தேவை அவர்கிட்ட கேட்கணும். அது ஏன்ட்ட கேக்குறீங்க? இல்ல சார், நான் செங்கோட்டையன் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல, செங்கோட்டையன் ஸ்போக்ஸ் பர்சன் இல்ல. நான் என்ன கேக்குறேன், செங்கோட்டையன் அரசியல பாக்குறீங்க, அதிமுக அரசியல பாக்குறீங்க, எம்ஜிஆருடைய விசுவாசியா இருக்கீங்க. பாருங்களேன், வேலுமணி வீட்டு கல்யாணத்துல ஒரு இதுல கூட ஒரு வாரப்பத்திரிகையில கூட போட்டிருந்தாங்க, திருமணத்திற்கு பாஜக, ரிசப்ஷனுக்கு அதிமுகன்னு. அதுக்கு என்ன சொல்றது? ஏன் அது விவாதிக்கப்படுறது இல்லை? அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? அம்மா காலத்தில் அதிமுக கூட்டணி இல்லை என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதை, அந்த நிகழ்வுகள் இது மாதிரி தான் இருக்குமா? அப்போ ஏன் அது? அப்போ எல்லா முன்னாள் அமைச்சர்களுமே இதில் வந்து இவர் அவர்னு நான் பாகுபாடு பார்க்கலாம். இல்லை, நான் கேட்குறதுன்னா செங்கோட்டையன் அதிமுக முன்னாள் அமைச்சர் விரும்புகிறாங்க, அதே மாதிரி செங்கோட்டையன் விரும்புறாரா? அதுக்காக தான் மோடியை புகழ்றாரா? அவரும் முன்னாள் அமைச்சர் தானேங்க. நான் தான் ஒரே இதை சொல்லிட்டல, அத்தனை முன்னாள் அமைச்சர்களும் அதுதான் விரும்புறாங்க. ஏன்னா இவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இந்த 4 ஆண்டு காலத்துல பலமாயிருக்கிறாங்க. அதனால வந்து அது குறித்த தகவல்கள் எல்லாம் நாளை தோண்டப்படக்கூடாது என்பதற்காக பாஜக கூட்டணி பாதுகாப்பானது என்று அவர்கள் நினைக்கலாம். அப்போ அதன் காரணமா தான் வந்து இப்போ உங்களுக்கு எப்படி வச்சுக்கோங்களேன், என்ன தவிர அதிமுகவில் யாராவது பொது வெளியில் பாஜக எதிர்த்து பேசியிருக்காங்களா? அதிமுகவில் அப்பப்ப CV சண்முகம் என்னைக்காவது ஒரு தடவை சொல்லுவாரு, அப்புறம் அப்படியே பதுங்கிடுவாரு. வேற யாராவது பேசியிருக்காங்களா என்ன? இல்ல, இப்ப CV சண்முகம் என்ன மனநிலை இருக்காரு? பாஜக வேணும்னு அவர்கிட்ட கேளுங்க. அது CV சண்முகத்தை, அது CV சண்முகத்தோடு தானே கேட்கணும். பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே தங்கள் மீது இருக்கிற குறைகள், வழக்குகள், சோதனைகளுக்கு பயந்து அவர்கள் அதிமுக மீண்டும் ஆள வேண்டும் என்பதை விட தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிகுந்த குறியாக கவனமா இருக்கிறாங்க. ஆனா அதிமுக அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அந்த வாக்காளர் மட்டத்துல, அவங்க நினைக்கிறது எல்லாமே தமிழ்நாட்டு மக்கள் இந்த இயக்கம் ஒன்றுபட்டால் போதும், மீண்டும் வென்று விடலாம் என்றுதான் நினைக்கிறாங்க. பாஜக இல்லாமலே அந்த வெற்றி சாத்தியம் என்று நினைக்கிறாங்க. இல்ல, நீங்க வந்து இப்போ அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் இப்படி நினைக்கிறாங்க, அதாவது எல்லாமே அவங்களுக்கு பல்வேறு வகையில வழக்குகள் இருக்கும், எல்லாமே வந்து இருக்கும்னு இல்லை, இருக்குது. சமரசத்துக்காக பாஜகவோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாலுமே கூட, எங்களுக்கு எதிரி திமுக வீழ்த்தப்படணும், அதுக்காக நாங்கள் யாரோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நகராருன்னா, அப்போ வந்து எடப்பாடி மனசுலையும் வந்து பாஜக உள்ள புகுந்துருச்சா? அப்புறம் அவர் மட்டும் என்ன இப்போ குற்றம் குறை இல்லாதவரா என்ன, இல்லை வழக்குகளை கண்டு அஞ்சாதவரா என்ன? அவர்கள் உறவினர்கள் எல்லாம் சுற்றி வளைக்கப்பட்டு வைத்திருக்கிறார்கள்.
சோதனை நடந்தது இல்லை, பத்திரிகையில் வந்தது இல்லை. அந்த சோதனைகளை எல்லாம் கடந்து நிற்கணும்னா எது தேவை என்பதை அவர் உணர்ந்திருப்பார். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அப்போ கிட்டத்தட்ட உறுதியாகிறதுக்கான ஒரு சூழல் வந்து வர ஆரம்பிச்சிருச்சா? சரி, எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் முதலமைச்சராக இருக்கணும். அதுக்கு செங்கோட்டையன் புதுசாக கிளம்பி இருக்காருங்க. அடுத்து இல்லை, அவருடைய நோக்கம் சொல்கிறோம். அடுத்து இந்த வழக்குகள் இருந்து தங்களை தன்னோடு இப்படி வச்சுக்கோங்களேன். நான் தான் ஒரு சேனலில் கூட நான் சொன்னேன், இப்போ எதுக்காக இந்த எல்லா முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைவராக ஏற்று அவரோட வந்து தோளோடு தோள் நிற்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய சிந்தனைவாதியா? எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பேச்சாற்றல் உள்ளவரா, எழுத்தாற்றல் உள்ளவரா, கருத்தாளம் மிக்கவரா, மக்கள் கவர்ச்சி அதாவது மிக்கவரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசினார்னா தமிழ்நாட்டு மக்கள் அப்படியே வாக்கை சுண்டி இழுக்கிற சக்தி மிக்கவரா? இல்லை போனால் 1,00,000 பேர் கூடுகிற வரவேற்பை பெறக்கூடியவரா? எதுவும் கிடையாது. இவர் கூட இருந்தால் திமுக கூட ஒரு டீல் போட்டு நம்மளை பாதுகாக்கிறாரு, அதே மாதிரி பாஜகவோட ஒரு டீல் போட்டு நம்மளை பாதுகாக்கிறாரு. கூட பணபலம் இருக்குது, நிறைய சம்பாரிச்சு எல்லா மந்திரிகளும் வச்சுருக்கிறாங்க. ஓட்டுக்கு எவ்வளோன்னு கொடுத்து ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்து வாங்கிக்கலாம். சட்டத்துறையில் சில நிபுணர்கள் ஓய்வு பெற்றவர்கள் சட்டத்துறையில் இருந்து இவருக்கு ஆலோசனை சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் தீர்ப்புகளை எப்படி பெறுவது என்கிற சூட்சமத்தை அறிந்தவராக இருக்கிறார். இவ்வளவுதாங்க அவருடைய பிளஸ். இல்லை இப்போ இதற்காக மட்டும்தான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் அவரோடு தோளோடு தோல் நிற்கிறாங்க. நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பாஜகவோட கூட்டணி போறதுக்கு விரும்புறாங்க. ஆனா இபிஎஸ் வந்து விஜயோட கூட்டணி போறதுக்கு விரும்புறாரா? இல்ல, ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க பேசிக்கிறாங்க. அவங்க விஜயோட போகணும்னு அவர் நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார். ஆனா அதை பாஜக அனுமதிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் ஒரு குட்டி கலாட்டா பண்றாங்க. அவங்க என்ன கலாட்டா பண்றாங்க? இவர் யோகியமா இருந்தா இப்போ நம்ம ஏன் சார் அடுத்தவங்களுக்கு பயப்படணும்? ஒரு தலைப்பு அம்மா காலத்தில் இதெல்லாம் நடந்தது. அப்போ எதை சொன்னாலும் அம்மாவை போல பல மடங்கு அல்லது அதற்கு சமமான வலிமை கொண்டவருங்கிறீங்கல்ல. அம்மா பிஜேபி கண்டு பயந்தாங்களா? பயப்படலைன்னு தான் நானும் சொல்றேன், பயப்படலைன்னு தான் நானும் சொல்றேன். அதனால பாஜக மிரட்டுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இவர் நேர்மையானவராக இருந்தால் எதிர்த்து நிற்கலாம். சரி, உங்களுடைய சாய்ஸ் என்னவா இருக்கு? இப்போ அதிமுக 2026 வந்து வெற்றி பெறணும், ஒன்றுபட்ட அதிமுக. என்டிஏல பாஜக இல்லாத மற்ற கட்சிகளோடு கூட்டணி, விஜயும் கூட வேண்டாம். ஏன்னா எதிர்காலத்தில் இந்த தேர்தல் கூட்டணிம்பாங்க. அடுத்த தேர்தலில் இப்போ விஜயகாந்த் என்னாச்சு? அதிமுகவுக்கு எதிராகத்தானே திருப்பி நின்னாரு. அடுத்த தேர்தலில் அவர்களே ஆபத்தானவர்களாக நமக்கு நிற்பாங்க. அது பாஜகவும் வேண்டாம், விஜயும் வேண்டாம். திமுகவை வீழ்த்துகிற வல்லமை அதிமுகவுக்கு இருக்கு. அது ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு இருக்கு. அதிமுக ஒன்றுபடுத்தப்பட்டாலே பல பேர் அதிமுக கூட்டணிக்கு ஏங்குவார்கள், காத்து கொண்டு கிடப்பார்கள். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்து நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. YSR புரொடக்ஷன் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோராஜ் நடிப்பில் ஸ்வீட் ஹார்ட் வெற்றி நடை போடுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.